அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை மினி vlogs அலிமாஸ் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்ணுற ஒரே வேலை இந்த லாண்ட்ரியை கிளியர் பண்ணுறது தான். இதை கிளியர் பண்ணி முடித்த கையோடு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ இதுக்குள்ளேயே எனக்கு 10 to 10:30 டைம் ஆகிடும். ஸோ இதுக்கு எனக்கு 1-1.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. ஸோ காலையில் 8:30க்கு என் பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸ்கூலுக்கு போனோடனே லாண்ட்ரி வேலையை முடிச்சுடுவேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பொங்கல். ஸோ ஏற்கனவே நேற்று சாம்பார் ரெசிபி நான் செஞ்சு ஷேர் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அது லெஃப்ட் ஓவராக இருந்துச்சு. ஸோ அதனால் பொங்கல் எப்போவுமே மார்னிங் லெஃப்ட் ஓவர் சாம்பாரை வச்சு பொங்கல் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ ஈஸியான பொங்கல் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு சீரகம், பெப்பர், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம பச்சரிசி நொயின்னு சொல்லுவோம், அதையும் பாசிப்பருப்பையும் நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டர்மரிக் ஆட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு 1 பாட் பொங்கல் ரெடி ஆகிடும். ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா என்னோடய சாம்பாரையும் நான் ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்லேயே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் 4 to 5 விசில்ஸ் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் கிடைக்கும். ஸோ மேலே டாப்பிங்கில் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டா சூடான பொங்கல் ரெடி. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா இது எல்லாமே செஞ்சு முடிக்கவே எனக்கு 1 hour டைம் போயிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.